பல இடங்களில் அதை எல்லாருக்குமே கொடுக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்வது. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பெட்ரோல் பங்க்களும் சரி, பல கேஸ் ஏஜென்சி நீங்கள் போய் கேட்டிங்கன்னா வாழப்பாடியால் தான் இந்த குடும்பம் எங்களுடைய குடும்பம் இருக்கிறது, எங்களுடைய பரம்பரை இருக்கிற வரைக்கும் வாழப்பாடியை நாங்கள் மறக்க மாட்டோம் அப்படின்று சொல்லுகிற அளவுக்கு அவ்வளோ உதவி செய்திருக்கிறார்கள். திமுகவை எதிர்ப்பதற்கு அந்த காலத்தில் ரொம்ப தயங்கினாங்க, எதிர்த்து பேசுவதற்கு பயப்படுவார்கள். ஆனால் அஞ்சாத சிங்கமாக திமுகவை எதிர்த்து தைரியமாக அரசியல் செய்தவர் வாழப்பாடி ராமமூர்த்தி தான். ஆனால் மேல்மட்ட தலைவர்களை எதிர்த்து அரசியல் செய்தவர் வாழப்பாடி ராமமூர்த்தி தான். ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் இந்த 1 லிட்டர் தான் கொடுத்துருந்தாங்க. ஆமாம், அதை 3 லிட்டராக உயர்த்த வேண்டும் என்று ஆணை போட்டு மாநில அரசுகளுக்கெல்லாம் சுற்றறிக்கை அனுப்பி, அது மட்டும் இல்லை, தனியாரே மண்ணெண்ணெய் விற்கலாம் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருந்தாங்க. காங்கிரஸ் கட்சி இருக்கிறது என்று சொன்னால், சாதாரண மக்களும் போய் சேர்ந்திருக்கிறது சொன்னால், தொழிற்சங்கவாதிகளும் இன்றைக்கு காங்கிரஸில் செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முழுமுதற் காரணம் வாழப்பாடி ராமமூர்த்தி தான். வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களுடைய பல்வேறு சாதனைகள், அவர் ஆற்றிய பணிகள் குறித்து நம்முடைய கலந்துரையாட இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் குர்லார் கோபிநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வாழப்பாடியை பற்றி பல்வேறு விதமான அரசியல் நிகழ்வுகளும் உண்டு, அதை தாண்டி மனிதநேயமிக்க செயல்பாடுகள் உண்டு. மனிதநேயமிக்கவர் அது ஒரு பக்கம் இருந்தாலும், அரசியல் ஆளுமை என்பது அது ஒரு பக்கம். அதாவது உங்கள் தந்தையாருக்கும் அவருக்கும் பல்வேறு விதமான நிறைய ஒரு அரசியல் உரையாடல்களெல்லாம் நீங்கள் அருகில் இருந்து பார்த்துருப்பீங்க. 2 பேருக்குமான அந்த ஆழ்ந்த நட்பு, ஆழ்ந்த உரையாடல், உங்கள் தந்தையாருடைய அந்த திருக்குறளாருடைய அவருடைய பேசணும் போகணும் அப்படின்ற சந்திப்பு, அவருக்கும் வாழப்பாடியாருக்கும் உள்ள அந்த ஆத்மார்த்தமான நட்பு, அரசியல் கலந்து எப்படி இருந்தது? இல்லை, வாழப்பாடியார் என்று சொன்னாலே வாழப்பாடி கண்ட இரும்பு மனிதன் தான் வாழப்பாடி ராமமூர்த்தி. அதில் எந்தவித சந்தேகமும் இருக்க முடியாது. அரசியலில் ஒரு பெரிய திருப்பத்தை தமிழகத்தில் கொண்டு வந்தவர் வாழப்பாடி ராமமூர்த்தி. இன்றைக்கு உண்மையிலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தி மீண்டும் அதிமுக ஆட்சி அமைவதற்கு மிக முக்கிய பொறுப்பாளராக இருந்தவர் வாழப்பாடி ராமமூர்த்தி. ஸோ எந்த காலகட்டத்திலையுமே யாரையும் கண்டு அவர் அஞ்சுவதில்லை. 2 பேர் இந்தியாவில் 2 பேருக்கு இரும்பு மனிதர் என்ற அடையாளம், ஒன்று வல்லபாய் பட்டேலுக்கு, இன்னொன்று வாழப்பாடியார் இருக்கு. தமிழகத்திலே அந்த இரும்பு மனிதங்கிற பெயர் வந்து அவருக்கு முன்பு யாருக்கும் இல்லை, அவருக்கு பிறகும் யாருக்குமே இல்லை. அதே சமயத்தில் இரும்பு மனிதர் மட்டுமல்ல, கொள்கைக்காக பதவியை தூக்கி எறிந்தவர் வாழப்பாடி ராமமூர்த்தி. அதனால் அது ஒரு பெரிய விவசாயிகளுக்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருந்தார். நீங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டீங்க, இன்றைக்கி வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வரலாறில் இலங்கையில் தமிழர்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள், நீ தமிழின தலைவர் என்று பெயரை வைத்துக்கொண்டு அவர்களை காப்பாற்ற தவறிவிட்டு, ஸோ அவர்களுக்காக தன்னுடைய பதவியை தூக்கி எறிவதற்கு தயாராக இல்லாமல் தன்னுடைய பதவிக்காக அவர்களை கொள்வதற்கு இருந்தவர் தான் கலைஞர் கருணாநிதி. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வாழப்பாடி ராமமூர்த்தியை பார்த்தீங்கன்னா, நீ காவிரி இது தமிழகத்துக்கு தேவை, அந்த காவிரி நதி இங்கு வரவில்லை என்று சொன்னால் நான் பதவியிலே இருப்பதற்கு லாயக்கற்றவன், அதனால் எனக்கு பதவியே தேவையில்லை, காவிரியை கொண்டு வராமல் நான் பதவியில் இருந்து எந்த பிரயோஜனம் இல்லை, அதனால் இந்த பதவியை தூக்கி எறிஞ்சவர் வாழப்பாடி ராமமூர்த்தி. ஏன்னா அடிப்படையில் அவர் ஒரு விவசாயி. ஆமாம், விவசாயி மட்டுமல்ல, தமிழன், உண்மையான தமிழன். அதனால தான் அவர் தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வறுமையானால் அதை உடனடியாக சந்தித்து அதை தீர்ப்பதற்கு தயாராக இருந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் தன்னுடைய தியாகம் பண்ண மட்டுமல்ல, சாதாரண மக்களும் எல்லா தொழிலையும் செய்யலாம் என்ற ஒரு நிலையை கொண்டு வந்தவர் தான். முன்னாடியெல்லாம் நீங்கள் பெட்ரோல் பங்க்கு, கேஸ் ஏஜென்சிலாம் பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள்லாம் இருக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு குறிப்பிட்ட மட்டத்தை சேர்ந்தவர்கள் தான், வசதியானவர்கள் தான் அதை எடுப்பாங்க, அதை நடத்துவாங்க, அதில் லாபம் சம்பாதிப்பார்கள், வளமையாக இருப்பாங்க. ஆனால் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் தான் முதல்ல பெட்ரோலியம் மினிஸ்டராக வந்த பிறகு சாதாரண சாமானிய மக்களும் பெட்ரோல் பங்க் வைத்து கொள்ளலாம், கேஸ் ஏஜென்சி நடத்தலாம்
என்று ஊருக்கு ஊருக்கு பல இடங்களில் அது எல்லாருக்குமே கொடுக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்வார். அதனால தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பெட்ரோல் பங்க்களும் சரி, பல கேஸ் ஏஜென்சி நீங்கள் போய் கேட்டிங்கன்னா வாழப்பாடியால் தான் இந்த குடும்பம் எங்களுடைய குடும்பம் இருக்கிறது, எங்களுடைய பரம்பரை இருக்கிற வரைக்கும் வாழப்பாடியை நாங்கள் மறக்க மாட்டோம் அப்படின்று சொல்லுகிற அளவுக்கு அவ்வளோ உதவி செய்திருக்கிறாரு. ஸோ என்னுடைய தந்தையோட அவர் ரொம்ப அவர் தொழிற்சங்கவாதி தான். அவர் தொழிற்சங்கத்தில் தான் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தார். அதில் இன்னொரு பெரிய என்ன, அவர் திமுகவை எதிர்ப்பதற்கு அந்த காலத்தில் ரொம்ப தயங்கினாங்க, எதிர்த்து பேசுவதற்கு பயப்படுவார்கள். ஆனால் அஞ்சாத சிங்கமாக திமுகவை எதிர்த்து தைரியமாக அரசியல் செய்தவர் வாழப்பாடி ராமமூர்த்தி தான். அது மேல்மட்ட தலைவர்களை எதிர்த்து அரசியல் செய்தவரும் வாழப்பாடி ராமமூர்த்தி தான். நான் இந்த மாட்டுக்கத்து அது சமரசமே இல்லாமல் ஆமாம் பேசுகிற பொழுது அரசு கொடுத்த தரவுகளை வைத்துக்கொண்டு அவர்களே மடக்கி பேசுகிற ஆற்றல் படைத்தவர் வாழப்பாடி ராமமூர்த்தி தான். அதில் எந்த வித மாற்றம். பத்திரிகைகளை சந்திப்பு இலக்கணம் வகுத்தவர். ஆமாம், அவர் தொழிற்சங்கவாதியாக இருந்தால் கூட இலக்கியத்திலும் அவருக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. என்னுடைய தந்தையாரோட பேசிகிட்டு இருக்கும்பொழுது பல நேரங்களில் திருக்குறளை சொல்லி கேட்க வைத்து மிகவும் ரசித்து கேட்பார் அவர். உங்கள் தந்தையரிடம் விரும்பி கேட்குற அந்த ரொம்ப ரொம்ப ஆர்வமாக வந்து கேட்குற குறள், திருக்குறள் எந்த திருக்குறள்? அடிக்கடி அவர் திருக்குறளில் எல்லாமே பல புரட்சிகரமான கருத்துக்கள் இருக்கிறது, நானே படித்து பார்த்துருக்கிறேன் என்று சொல்லியிருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடித்தவர்கள் நீங்கள் அந்த இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. அதாவது ஒருவன் சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைக்கிற வங்கி எது என்று சொன்னால் வறியவனுடைய வயிறு தான். அந்த குறளுக்கு பொருள் அப்படி தான் அவர் சொல்லுவார். அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. ஸோ அதனால் ஒருத்தன் நான் பணம் சம்பாதிப்பதே எதற்கென்றால் பிறருக்கு. அதுதான் வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார், சென்ற இடத்து செலவிடா தீதுவோரி நன்றின் பால் உய்ப்பது அறிவு. நல்லது செய்வதற்காக தான் நமக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவின் மூலமாக பெற்ற பணத்தை எப்படி நீ எங்கே சேர்த்து வைக்கணும்னு சொன்னால் வறியவனுடைய வயிற்றில் சேர்த்து வைக்க வேண்டும். அப்படின்னா வறியவனுக்கு கொடுத்து அதை கண்டு நீ பயன்பெற வேண்டும். இந்த திருக்குறளை தான் வாழப்பாடி அடிக்கடி என் அப்பாவை பார்க்கும்போது இந்த திருக்குறள் சொல்லுங்கள், இந்த உதாரணம் சொல்லுங்கள். ஸோ இதுதாங்க நீங்கள் சொல்லி தாங்க பல வறியவர்கள் இன்றைக்கி வாழ்ந்துருக்குறாங்க அப்படின்னு. எப்படிங்க அப்படின்னு கேட்டும்போது சொத்தனும் அதுதானே செய்கிறாரு புரட்சி தலைவர். தாம் சேர்த்து வைத்த பணத்தை வறியவர்களுக்கு கொடுக்கணும், இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற நிலையை இன்றைக்கி உருவாக்கி இருக்கிறாரு. அதற்கு இந்த திருக்குறள் தான் சரியான இது. அதனால் இந்த திருக்குறளை எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் இந்த 1 லிட்டர் தான் கொடுத்துருந்தாங்க. ஆமாம், அதை 3 லிட்டராக உயர்த்த வேண்டும் என்று ஆணை போட்டு மாநில அரசுகளுக்கெல்லாம் சுற்றறிக்கை அனுப்பி, அது மட்டும் இல்லை தனியாரே மண்ணெண்ணெய் விற்கலாம் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருந்தது. அப்போ மண்ணெண்ணே கிடைக்காது, அதனால் அரசாங்கமே 1 லிட்டர் 2 லிட்டர் தான் கொடுப்பாங்க. ஆனால் தனியாரை விற்கலாம், தனியாரை நீங்கள் அதை வெளிநாடுகளிலிருந்து நீங்கள் அதை இங்கே வர வைத்து அதை மக்களுக்கு விநியோகிக்கலாம் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி மண்ணெண்ணெய் கிடைக்காது என்ற நிலையை முற்றிலுமாக மாற்றியவர் வாழப்பாடி ராமமூர்த்தி தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ அதே போல் வட இந்தியர்கள் மட்டுமே செய்திருந்த தொழில்கள்லாம் தமிழர்களும் செய்யலாம் என்கிற ஒரு நிலையை உருவாக்கியவர் அவர் தான். அதனால் பல நேரங்களில் பார்த்திங்கன்னா அவர் சாமானிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தியதில் வாழப்பாடி ராமமூர்த்திக்கு பெரும் பங்கு இருக்கிறது. அது நீங்கள் சொன்னீங்க, அதை கேஸ் இணைப்பு அதை வந்து நடத்துகிறவர்கள்லாம் பெரிய பெரிய தொழிலதிபராக இருக்கணும், வசதியாக இருக்கணும்னு சொன்ன அந்த நிலையை மாற்றியவர். அது மட்டும் இல்லாமல் அது கட்சியிலையும் பார்த்திங்கன்னா அந்த நிலையை வந்து அப்படியே மாற்றியவர். அதுக்கு முன்னாடி இருந்த அந்த பண்ணையார் தோற்றத்தில் இருந்துன்னு சில பேர் கருத்து மாறுபட்ட கருத்து கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உடைத்தவர் அவர் தான். சாமானிய மக்களை வந்து அரியணைக்கு ஏற்றி அது அழகு பார்த்தவர். அவருடைய காலத்தில் தான் 64 சட்டப்பேரவை. சரி, அதாவது வாழப்பாடி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக வருவதற்கு முன்பு காங்கிரஸ் என்பது பண்ணையார்களுடைய கட்சி என்கிற ஒரு நிலை தான் இருந்தது. அதுதான் உண்மை. அது நெறியாளர் வந்துட்டு நான் சொல்லக்கூடாது, அதனால் அப்படி ஒரு நிலைமை தான் இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் ஊர்களில் போய் பார்த்தீங்கன்னா, கிராமங்களில் பார்த்திங்கன்னா இந்த பண்ணையார்கள் மட்டும்தான் அந்த கட்சியில் இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் அவர்கள் சொல்லுவதை மற்றவர்கள் கேட்பார்கள். அப்படி தான் ஒரு நிலைமை இருந்தது. அது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த நிலைமை மாறிவிட்டது. மீண்டும் இது சாமானியனுக்கான கட்சி காங்கிரஸ் கிடையாது என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருந்தார்கள். அதை உடைத்து எறிந்தவர் வாழப்பாடி ராமமூர்த்தி தான்.
அதனால் எல்லா சாமானிய மக்களும் பயன்படுகிற கட்சி காங்கிரஸ் என்கிற நிலையை உருவாக்குனார். அதே போல் காங்கிரஸ் தலைவர்களை இங்கே குறிப்பாக ராஜீவ்காந்தியை சர்வசாதாரணமாக தமிழகத்திற்கு அழைத்து வந்து எல்லாரோடும் பழக வைத்தவர் வாழப்பாடி ராமமூர்த்தி தான். மக்கள் சந்திப்பை ராஜீவ்காந்தி மக்கள் சந்திப்பை ஏற்படுத்தி அந்த நட்புரை ரொம்ப இணக்கமாக கொண்டு வந்தார். மிகப்பெரிய இடைவெளி இருந்த அந்த தோற்றத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதமருங்கிற விஷயத்தில் அந்த இடைவெளியை அதிகரிச்ச இந்த நேரத்தில் அதெல்லாம் உடைத்து இருந்துட்டு மக்களோட தமிழகம் என்றாலே என்ன என்று தெரியாத ராஜீவ்காந்திக்கு அதை காண்பித்த ஒரு வாழப்பாடி ராமமூர்த்தி தான். அதன் பிறகு தான் அவர் தமிழகத்து மேலே அதிகமான பற்று ராஜீவ்காந்தி வைத்திருந்தார். அதுக்கு முழுமுதற் காரணம் வாழப்பாடி ராமமூர்த்தி தான். அதனால் இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். அதனால் ஒரு அரசியல் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு நீங்கள் ஏதாவது செய்யணும், மாற்றத்தை கொண்டு வரணும், அடித்தட்டு மக்கள் முன்னேறுவதற்கான ஏதாவது ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும், புரட்சிகரமான கருத்துக்கள் நீங்கள் சொல்ல வேண்டும். எப்பொழுதுமே ஆளுகிற கட்சியை அவங்களே ஆண்டு கொண்டு இருக்க வேண்டும் என்கிற நிலையை மாற்ற வேண்டும். ஒரு கட்சி சாமானிய மக்களுக்கு செயல்படும் என்பதை உருவாக்க வேண்டும். அப்படி எல்லாவற்றையுமே உருவாக்கி ஒரு வாழப்பாடி ராமமூர்த்தி தான். அதனால தான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு முழுமுதற் காரணம், சாதாரண மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறது சொன்னால் அதற்கு முழுமுதற் காரணம், தொழிற்சங்கவாதிகளும் இன்றைக்கு காங்கிரஸில் செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முழுமுதற் காரணம் வாழப்பாடி ராமமூர்த்தி தான். பல கட்சிகளுக்கு இக்கட்ட நேரத்தில் கை கொடுத்தவர். 96 காலகட்டத்தில் கடும் நெருக்கடி ஏற்பட்ட பொழுது ஜெயலலிதா அவர்கள் அரசியலே வேண்டாம் அப்படின்ற முடிவெடுத்த நேரத்தில் 98 இந்த தேர்தலில் நம்பிக்கையாக நீங்கள் களத்தில் இருக்கணும், என்னுடைய வியூகத்தை நான் நிச்சயமாக பெரிய அளவில் வெற்றி பெற்று மறுபடியும் உங்களை தமிழக அரசியலில் ஒரு இடத்துக்கு கொண்டு வருவேன் சொன்னது மட்டும் இல்லை, அதை செய்து காட்டியவர் வாழப்பாடியார். 98ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா அவருடைய வாழப்பாடியார் ஆண்டுன்னு கூட சொல்லலாம். 67 எப்படி அண்ணாவுடைய ஆண்டோ, 77 எப்படி எம்ஜிஆர் ஆண்டோ, 98ஆம் ஆண்டு என்பது வாழப்பாடியாருடைய ஆண்டு. அதுக்கு அடுத்த ஆண்டு அவருடைய ஆண்டு தான். அந்த ஒரு அனுபவங்களை சொல்லுங்களேன். ஏன்னா நீங்கள் அதிமுகவில் நீண்ட காலமாக நீங்கள் பயணம் பண்ணுறீங்க. உண்மையில் என்னென்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் மறைந்த பிறகு எந்த காலகட்டத்திலையும் கட்சியை நடத்துவதற்கு அங்கே நிதி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுகவினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. அவள் வெறிகொண்டு அதிமுகவை அழித்து விட வேண்டும் என்று பல வழிகளில் பல பொய்யான வழக்குகளை போட்டு விரட்டி கொண்டிருந்தார்கள். அப்போ பல தொண்டர்கள் எல்லாம் சிறைக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் புரட்சி தலைவி அம்மாவே இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது வாழப்பாடியார் அவர்கள் தான் தைரியமாக மீண்டும் காங்கிரஸோட நீங்கள் கூட்டணி வைத்து ஆட்சியை பிடிக்கலாம் என்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தினார். அது ஒரு பெரிய, நீங்கள் சொன்ன மாதிரி 98 அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. 91 அந்த நம்பிக்கையை முதல்ல ஜெயலலிதா அவர்களுக்கு ஏற்படுத்தியவர் 91ஆம் ஆண்டு. அந்த அதிமுக காங்கிரஸ் கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதுக்கு பிறகு 98 பார்த்திங்கன்னா அதிமுக, தமிழக ராஜீவ் காங்கிரஸ், மற்ற கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக, அதுபோல் இதர கட்சிகள், பாஜகவோட இங்கே தயங்கின நேரத்தில் வாழப்பாடியாருடைய அந்த வீக்கத்தினால அந்த அணிகள் மிகப்பெரிய வெற்றி பெற முடியும். அந்த அரசியல் பயணம் இன்னொரு 15 வருஷம் இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியிருப்பார் வாழப்பாடியார். அவருடைய உயிரோடு இருந்திருந்தால் மிகப்பெரிய அரசியல் திருப்ப முனை நடந்திருக்கும் அப்படின்னு பல பேர் பேசுவாங்க. உங்களுடைய பார்வை? இல்லை, உண்மைதான். வாழப்பாடி மட்டும் அவர் இருந்திருந்தா நீங்கள் உண்மையிலே இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் இருக்கிறாரு, அவருக்கு உயிர் கொடுத்தவரும் வாழப்பாடி ராமமூர்த்தி தான். அந்த கட்சி சாதாரணமான ஒரு சமுதாயத்தை சார்ந்த கட்சியாக இல்லாமல் பொதுமக்களுக்கான கட்சி என்கிற நிலையை உருவாக்கிய ஒரு வாழப்பாடி ராமமூர்த்தி தான். அந்த கட்சினால் குறிப்பிட்ட சமுதாய மக்கள் அதிகமாக வாழ்கின்ற மாவட்டங்களில் எப்படியெல்லாம் சமுதாய பணியை ஆட்ட முடியும் என்பதை காட்டிய ஒரு வாழப்பாடி ராமமூர்த்தி தான். அதனால் இன்றைக்கு உண்மையிலே பாட்டாளி மக்கள் இன்றைக்கு சேர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் வாழப்பாடி ராமமூர்த்தி போல் ஒரு தலைவர் இருந்திருந்தால் நிச்சயமாக அப்படி அந்த கட்சிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது. அதே போல் தான் பல கட்சி இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட, அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் ஊழல் நிறைந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அதனால தான் அவர் இருந்த காலத்து வரைக்கும் திமுகவுடன் கூட்டையை வைத்துக்கொள்ளவில்லை. ஊழல் நிறைந்த கட்சி அது. அந்த கட்சி மக்களை சுரண்டி கொண்டிருக்கிறது. தமிழர்களுக்கு நல்லது செய்வதாக சொல்லி அவர்களை
ஏமாற்றி கொண்டிருக்கிறது. ஸோ அந்த கட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக மற்ற கட்சிகளை ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று முற்பட்டு அதை இணைத்து வெற்றி பெற்றவர் வாழப்பாடி ராமமூர்த்தி. அதனால் அவர் இன்றைக்கு இருந்திருந்தால் நிச்சயமாக எந்த கட்சியுமே உடைந்திருக்காது, திமுகவை எளிதாக வீழ்த்தியிருக்கலாம். வாழப்பாடியுடைய அந்த நினைவுலைகள், அவருடைய அரசியல் பயணங்கள், உங்கள் தந்தையாருக்கும் அவருக்குமான அந்த ஆழ்ந்த நட்புறவு, திருக்குறள் மூலமாக இருவருக்குமான அந்த நெருக்கம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை தெரிவித்தமைக்கு இதயம் கணிந்த நன்றி சார்.